வணக்கம். வணக்கம். இது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி. உங்களுடன் இணைந்து கொள்வோர் சந்திரிகா ஆறுமுகம், ரியாஸ் ஹாரிஸ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். உறுப்பினர் துமிந்த சில்வாவிற்கு வெலே சுதா நிதி வழங்கியுள்ளதாக தகவல். அனைத்து வங்கிக் கணக்குகளையும் சோதனையிடுமாறு நீதிமன்றம் போலீசாருக்கு உத்தரவு. வெலே சுதாவை கொலை செய்வதற்கான திட்டம் உள்ளதாக ஹில உரிமைய தகவல். அதிகாரத்தை இழந்த பின்னர் முன்வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி கருத்து. பிப்ரவரி 1 முதல் பஸ் கட்டணம் குறைப்பு. வீடமைப்பு மற்றும் சமுர்த்தி அமைச்சின் கீழ் இயங்கும் அனைத்து நிறுவனங்கள் தொடர்பிலும் கணக்காய்வுகளை நடத்துமாறு அறிவித்தல். சுன்னாகம் மின் நிலையத்தின் செயற்பாடுகளை மறு அறிவித்தல் வரை இடைநிறுத்துமாறு நீதிமன்றம் உத்தரவு. யாழ்ப்பாணம் சுன்னாகம் பகுதியில் உள்ள மின் நிலையத்தின் செயற்பாடுகளை மறு அறிவித்தல் வரை இடைநிறுத்துமாறு மெல்லாகம் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. அத்துடன் அந்த வழக்கு மீதான விசாரணை மார்ச் மாதம் 4 ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சுன்னாகம் மின் நிலையத்தை மூடுமாறு தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்தில் மல்லாகம் நீதிமன்ற நீதவான் எஸ் சதீஸ்தரன் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். அத்துடன் இதுகுறித்து சுன்னாகம் சுகாதார பரிசோதகர், சுன்னாகம் போலீசார் மற்றும் பொதுமக்கள் வெவ்வேறாக வழக்குகளை தாக்கல் செய்திருந்த நிலையில் கடந்த டிசம்பர் மாதம் 19 முதலாவது வழக்கு விசாரணை இடம்பெற்றிருந்தது. பொதுமக்களுக்கு சுத்தமான குடிநீரை வழங்குவதற்கு உடனடி நடவடிக்கையினை எடுக்குமாறு யாழ் மாவட்ட நீர்வளங்கள் வடிகாலமைப்பு அதிகார சபையின் பிராந்திய முகாமையாளருக்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அத்துடன் பொது தொல்லையிலிருந்து பொதுமக்களை பாதுகாக்கும் பொருட்டு மருத்துவ ரீதியிலான விழிப்புணர்வுகள் மற்றும் சுகாதார நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் அந்தந்த பிரதேசங்களுக்கு பொறுப்பான சுகாதார வைத்திய அதிகாரிகளுக்கும் தொற்று நோய் தடுப்பு பிரிவு வைத்திய அதிகாரிகளுக்கும் நீதிமன்றம் கட்டளை பிறப்பித்துள்ளது. மேலும் சுற்றாடல் பாதுகாப்பு சட்டத்தின் ஏற்பாடுகளுக்கு அமைவாக சுற்றாடலை பாதுகாப்பதற்கான உடனடி மற்றும் அவசியமான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் நீதிமன்றம் சுற்றாடல் அதிகார சபையின் யாழ் பிராந்திய உதவி பணிப்பாளருக்கு உத்தரவிட்டுள்ளது. இதேவேளை மின் நிலையத்தில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவுநீர் நிலக்கீழ் நீருடன் கலப்பதனால் பிரதேசத்தில் உள்ள கிணறுகளில் எண்ணெய் கசிவு ஏற்பட்டுள்ளமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அண்மையில் சுன்னாகத்தில் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் சுன்னாகம் சிவன் கோயில் முன்பாக இந்த அடையாள உண்ணாவிரத போராட்டம் கடந்த 19 ஆரம்பிக்கப்பட்டிருந்ததுடன் 5 நாட்கள் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. பிரதேச வைத்தியர்கள், சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள், பொதுமக்கள் உள்ளிட்ட பெருந்திரளானவர்கள் இந்த அடையாள உண்ணாவிரதத்தில் கலந்து கொண்டிருந்தனர். யாழ்ப்பாணம் சுன்னாகம் பகுதியில் உள்ள மின் நிலையத்தை மூடுதல், மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சரின் வருகை மற்றும் சீரான குடிநீர் விநியோகம் ஆகிய கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. சுன்னாகம் நொதன்பவ மின் உற்பத்தி நிலையம் 2013 ஆண்டு பிப்ரவரி மாதம் 12 முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினால் திறந்து வைக்கப்பட்டது. 24 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் அளவிலான கொள்ளளவை இந்த மின் உற்பத்தி நிலையம் கொண்டுள்ளது. இலங்கை மின்சார சபைக்கு சொந்தமான இந்த மின் உற்பத்தி நிலையம் 30.5 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவில் நிர்மாணிக்கப்பட்டிருந்ததாக அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாரத லட்சுமண் பிரேமச்சந்திரவை கொலை செய்த மற்றும் கொலனாவையை அழிவு பாதைக்கு இட்டுச் சென்றவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துவதாக மேல்மாகாண சபை உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திர தெரிவிக்கின்றார். இன்று நடைபெற்ற பாரத லட்சுமண் பிரேமச்சந்திரவின் ஜனன தின நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை கூறினார். பாரத லட்சுமண் பிரேமச்சந்திரவின் 59வது ஜனனத்தின நிகழ்வு இன்று கொலனாவையில் உள்ள அன்னாரின் உருவச்சிலைக்கு அருகில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் நடைபெற்றது. මේ කොළොන්නාව නැත්තර නැති කරපු මේ සියලුම දේශපාලඥයන්ට கொலன்னாவை அழிவு பாதைக்கு கொண்டு சென்ற அரசியல்வாதிகள், எத்தனோல்காரர்கள், பெண்களை துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தியவர்கள், சிறுவர் துஷ்பிரயோகங்களில் ஈடுபட்டவர்கள் போன்றவர்களை விரைவில் சட்டத்தின் முன் நிறுத்துவோம் என்பதனை தெளிவாகவும் பொறுப்புடனும் கூறுகின்றேன். எனது போராட்டம் இன்றும் நிறைவடையவில்லை. எமது வெற்றியின் பின்னரே போராட்டத்தை ஆரம்பித்தோம். கடந்த அரசாங்கத்தில் இருந்தவர்கள் செயற்பட்டுள்ள விதத்தை தற்போது எமக்கு ஊடகங்கள் மூலம் அறிந்து கொள்ள முடிகின்றது. அவர்கள் செய்த வேலைகள் தற்போது வெளியே தெரிய வருகிறது. எனது தந்தை கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை என்னால் ஒருபோதும் மறக்க முடியாது. இவ்வாறு ஆட்கொலைகளில் ஈடுபட்ட குற்றவாளிகள் மிக விரைவில் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவர். பாரத லக்ஷ்மண் பிரேமச்சந்திர අපේ මිතුරාගේ සගයාගේ දේශපාලන සගයාගේ ජීවිතය නැතුනේ මම හිතන හැටියට
இந்த முறையின் காரணமாகவே எமது நண்பரான பாரத லக்ஷ்மணுக்கு உயிர் துறக்க வேண்டி ஏற்பட்டது. இந்த முறையின் ஊடாக போதைப் பொருள் கடத்தல்காரர்களை பாராளுமன்றத்துக்கு அழைத்து வந்து அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது. இந்த முறை குடுகாரர்களுக்கும் எத்தனோல்காரர்களுக்கும் கொலையாளிகளுக்கும் கசினோக்காரர்களுக்கும் சிறந்தது. சிறந்தவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. உண்மைக்காக முன்னின்றவர்களை கொலை செய்தனர். பாரத லக்ஷ்மண் மற்றும் விஜயகுமார் துங்க ஆகியோருக்கு எம்மால் செய்ய முடியுமான மிக முக்கியமான மரியாதை என்னவெனில் இந்த அரசியல் கலாச்சாரத்தை மாற்றுவதாகும். அழிவு பாதைக்கு கொண்டு சென்றுள்ள இந்த அரசியல் அமைப்பினை மாற்றி மீண்டும் ஒருமுறை இந்த நாட்டில் உண்மை நியாயம் என்பவற்றை மதிக்கும் ஜனநாயக விழுமியங்களை உருவாக்க வேண்டும். සත්‍ය සාධාරණත්වය අවංකභාවය ගරු කරන රටක් ප්‍රජාතන්ත්‍රවාදය ගරු කරන රටක් බවට පත් කිරීමයි. අද දේශපාලන අවබෝධයක් තිබෙන දේශපාලඥයෝ ඒ වගේ අය මේ ජන සමාජයෙන් අවසන් වෙගෙන යනවා. அரசியல் தொடர்பிலான புரிந்துணர்வு இல்லாத அரசியல்வாதிகள் இன்று சமூகத்தில் இருந்து குறைந்து கொண்டு செல்கின்றனர். அதன் காரணமாகவே நாம் தேர்தல் முறையை மாற்றப் போகின்றோம். தற்போதைய தேர்தல் முறையினால் முதலாளிகளே உருவாகின்றனர். எத்தனால் கொண்டு வருவோர் அமைச்சரவையில் உள்ளனர். சாராயம் கொண்டு வருவோர் பாராளுமன்றத்தில் உள்ளனர். சிறையில் இருக்க வேண்டிய குண்டர்கள் பாராளுமன்றத்தில் அமைச்சரவையில் இருப்பர். நாம் அவர்களுடன் அன்று அமர்ந்திருந்தோம். அவர்களுடன் அமர்ந்திருப்பது எமக்கு அருவருப்பாக இருந்தது. பாரதவுடனும் எமக்கு இருக்க நேரிட்டது. அத்துடன் பாரதவை கொலை செய்தவருடனும் இருக்க வேண்டி ஏற்பட்டது. அதுவே எமக்கு ஏற்பட்டிருந்த நிலைமையாகும். பாரதோ மரணයකත් එක්කත් අපිට සින්න සිදු. ඒක තමයි අපිට සිදු වෙලා තිබුණ තත්ත්වය. හොඳ නරකක් අවසානයේදී තියුන්නේ නැහැ. මේ සටනේදී மைத்ரிபால சிறிசேனவை ஜனாதிபதியாக தெரிவு செய்யும் போராட்டத்தின் போது ஹிருணிகா பிரேமச்சந்திர பாரிய பங்களிப்பு வழங்கினார். அதனை இந்த வேளையில் பொறுப்புடன் கூறுகின்றேன். மக்களின் உள்ளங்களில் உள்ள தலைவர்களே உண்மையான தலைவர்கள். கடந்த அரசாங்கத்தின் போது போதைப்பொருள் கடத்தலுடன் தொடர்புபட்ட பலருக்கு அமைச்சு பதவிகளை வழங்கினர். எனினும் மக்கள் அதனை இன்று நிராகரித்துள்ளனர். சமாஜයේ පුද්ගලයන් පිළිකුල් කළා. பாரத லக்ஷ்மண் பிரேமச்சந்திர தொடர்பான ஒரு பார்வை அடுத்து. 1956 ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் திகதி பிறந்த பாரத லக்ஷ்மண் பிரேமச்சந்திர கொழும்பு ஆனந்தா கல்லூரியின் பழைய மாணவராவார். பாடசாலை பருவத்தில் அரசியல் நடவடிக்கைகளில் ஆர்வம் காட்டிய அவர் பின்னர் பிரதேச அரசியல்வாதியாகவும் செயற்பட்டுள்ளார். 1979ஆம் ஆண்டு கொலன்னாவே பிரதேச சபைக்கு தெரிவான பிரேமச்சந்திர ஸ்ரீலங்கா மகஜன கட்சியின் கொலன்னாவே தொகுதி அமைப்பாளராகவும் கடமையாற்றினார். 1988ஆம் ஆண்டு முதற் தடவையாக ஐக்கிய சோசியலிச முன்னணி சார்பில் மாகாண சபை தேர்தலில் போட்டியிட்ட பாரத லக்ஷ்மண் பிரேமச்சந்திர மேல் மாகாண சபைக்கு தெரிவானார். 1993ஆம் ஆண்டு பொதுஜன ஐக்கிய முன்னணியில் போட்டியிட்டு மீண்டும் மாகாண சபைக்கு தெரிவான பாரத லக்ஷ்மண் பிரேமச்சந்திர 1994ஆம் ஆண்டு 66,421 வாக்குகளை பெற்று பாராளுமன்றத்துக்கு தெரிவானார். அவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் இணைப்பாளராகவும் கடமையாற்றினார். ஜனாதிபதி செயலகத்தில் தொழில்சார் பணிப்பாளர் நாயகமாகவும் பிரேமச்சந்திர பதவி வகித்திருந்தார். அந்த பதவியை வகித்து வந்த நிலையில் 2011ஆம் ஆண்டு பாரத லக்ஷ்மண் பிரேமச்சந்திர கொலை செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கேபி என அழைக்கப்படும் குமரன் பத்மநாதனுக்கு எதிராக மக்கள் விடுதலை முன்னணி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை நடத்துவதற்காக எதிர்வரும் 5ஆம் தேதி சட்டமா அதிபரை நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு நீதிமன்றம் அறிவித்தல் விடுத்துள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத்தினால் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு மீதான விசாரணைகள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவர் விஜித் மலல்கொட மற்றும் நீதிபதி HNP நவாஸ் ஆகியோரின் முன்னிலையில் இடம்பெற்றன. குமரன் பத்மநாதன் 32 நாடுகளில் அமைப்புகளை ஸ்தாபித்து அதனூடாக நிதியை பெற்றுக்கொண்டு 7 கப்பல்களை நடத்தி செல்வதாகவும் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பிற்கு ஆயுதங்கள் மற்றும் வேறு பொருட்களை விநியோகித்துள்ளதாகவும் மனுதாரர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி உப்புல் குமர பெரும நீதிமன்றத்தில் இன்று தெரிவித்தார். இந்திய முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் கொலையுடன் தொடர்புடைய இந்தியாவின் குற்றவாளி எனவும் சட்டத்தரணி சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழீழ விடுதலை புலிகளை மீண்டும் உயிர்ப்பித்து யுத்தத்தை முன்னெடுக்க குமரன் பத்மநாதன் முயற்சித்த சந்தர்ப்பத்தில் அவர் கைது செய்யப்பட்டிருந்ததாகவும் அதன் பின்னர் அவருக்கு எதிராக எந்தவித வழக்குகளும் தாக்கல் செய்யப்படவில்லை எனவும் மனுதாரர் குறிப்பிட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்த சரியான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக சட்டமா அதிபர் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என நீதிமன்றம் இதன்போது கூறியுள்ளது. கேபியிடமிருந்த பாரியளவிலான கப்பல்கள் பெருந்தொகை பணம் என்பன நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுவதை தடுக்கும் வகையில்
அவர்களது தனிப்பட்ட தேவைக்கு பயன்படுத்தியுள்ளனர். எனவே அவர்கள் தற்பொழுது குழப்பம் அடைந்துள்ளார்கள். அச்சம் கொண்டு டயஸ்போராவின் தேவை என்று கூறி பொய் பிரச்சாரங்களை மேற்கொள்கின்றனர். உண்மை என்னவென்றால் கேபி வாய் திறந்தால் ராஜபக்ச குடும்பம் கேபியை பயன்படுத்தி முன்னெடுத்த சட்டவிரோத வர்த்தகங்கள், அந்த குடும்பத்தை சூழவிருந்த வீரவங்ச போன்ற நண்பர் கூட்டம் எல்லையற்ற இன்பத்தை அனுபவித்த கேபியின் வளங்களை பயன்படுத்தினார்களா என்பது தெரிய வரும். அப்போது அனைவரது வேஷமும் கலையும். சட்டமா அதிபர் அன்றைய தினம் நீதிமன்றத்துக்கு வரும்போது கட்டாயமாக விடயங்களை அம்பலப்படுத்த வேண்டியுள்ளது. கேபி தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள செயற்பாடுகளை அவர் கூற வேண்டும். அதற்கமைய வழக்கின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும். தமக்கு எதிராக இணையதளம் மற்றும் சமூக வலைதளங்களின் ஊடாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் பரப்பப்படுவதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். வாய்மை என்றாவது ஒரு நாள் வெல்லும் என தாம் நம்புவதாகவும் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தாம் உள்ளிட்ட குடும்ப உறுப்பினர்களுக்கு எதிராக கடந்த சில தினங்களாக சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் குறித்து முன்னாள் ஜனாதிபதி தமது அறிக்கையில் தெளிவுபடுத்தியுள்ளார். ஜனவரி 9ஆம் தேதி ராணுவ சதி மூலம் ஆட்சியில் நீடிப்பதற்கு முயற்சித்ததாக தம் மீது சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டு அடிப்படையற்றது எனவும் மஹிந்த ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். பெறுபேறுகள் வெளியாவதற்கு முன்னதாகவே ரணில் விக்ரமசிங்கவுடன் கலந்துரையாடி அலரி மாளிகையில் இருந்து வெளியேறியமையே அன்றைய தினம் நிகழ்ந்ததாக முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். சட்டவிரோதமாக ஆட்சியில் நீடிப்பதற்காக அரசாங்கத்திற்கு சட்ட ஆலோசனை வழங்கும் சட்டமா அதிபரிடம் ஆலோசனை கோரப்பட்டதாக சுமத்தப்படும் குற்றச்சாட்டு பரஸ்பர முரணானது என்பதுடன் அருவருக்கத்தக்க செயலாகும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 2013ஆம் ஆண்டு நடைபெற்ற பொதுநலவாய அரச தலைவர்கள் மாநாட்டை முன்னிட்டே அலரி மாளிகை நவீனமயப்படுத்தப்பட்டதாக முன்னாள் ஜனாதிபதி கூறியுள்ளார். மாநாடு நடைபெற்ற காலப்பகுதியில் வெளிநாட்டு அரச தலைவர்களுக்கு அலரி மாளிகையில் வரவேற்பு அளிக்கப்பட்டதால் அதற்கு பொருத்தமான முறையில் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டதாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமது உருவம் பொறிக்கப்பட்ட பிளாஸ்டிக் கடிகாரங்கள், தேநீர் கோப்பைகள், ஸ்டிக்கர், போஸ்டர், பஞ்சாங்க கலண்டர் போன்றவை பல்வேறு நபர்கள் வசமிருந்தமை எந்த வகையிலும் குற்றமாகாது என முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். தனது மனைவி 100 கிலோகிராம் தங்கத்தை மோசடியான முறையில் விற்பனை செய்வதற்கு முயன்றதாக சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டு தொடர்பில் போலீசார் பதிலளித்துள்ள நிலையில் அது குறித்து மேலதிகமாக கருத்து கூற வேண்டியதில்லை எனவும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கூறியுள்ளார். திரைசேரிக்கு சொந்தமான தங்கத்தை ஜனாதிபதியின் பாரியார் அன்றி திரைசேரியின் செயலாளரினால் கூட ரகசியமான முறையில் விற்பனை செய்ய முடியாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமது புதல்வர்களுக்கு சொந்தமான எந்தவொரு லம்போகினி காரும் எந்தவொரு பகுதியிலிருந்து மீட்கப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டும் முன்னாள் ஜனாதிபதி தமது குடும்பத்திற்கு சொந்தமான வீட்டு தளபாடங்கள் அடங்கிய 2 கொள்கலன்களையும் போலீசார் சோதனைக்கு உட்படுத்தியதாக குறிப்பிட்டுள்ளார். உத்தியோகபூர்வ வாசஸ்தலம் ஒன்று கிடைக்கும் வரை அவற்றை குறித்த கொள்கலன்களுக்குள்ளேயே வைத்திருப்பதாகவும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். சுதந்திரத்துக்கு பின்னர் இருந்த எந்தவொரு அரசாங்கமும் நிறைவேற்றாத அபிவிருத்தி திட்டங்களை தமது அரசாங்கம் நிறைவேற்றியதை சூறையாடல் என தெரிவித்து அவற்றை குறைத்து மதிப்பிடும் திட்டம் ஒன்று கடந்த காலங்களில் முன்னெடுக்கப்பட்டதாக முன்னாள் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு உரிய நேரத்தில் பதிலளிக்க தவறியதை சுய விமர்சனத்தின் மூலம் ஏற்றுக்கொள்வதாகவும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தமது பகிரங்க மடலில் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வாவின் அனைத்து கணக்குகளையும் சோதனைக்குட்படுத்துமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. போதைப்பொருள் கடத்தலோடு தொடர்பட்ட வெலேசுதாவிடம் விசாரணை செய்யும் போது பல விடயங்கள் தெரிய வந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சருமான அஜித் ரோஹன தெரிவிக்கின்றார். கம்போலா விதானகே சம்பந்த எனப்படும் வெலேசுதா அண்மையில் கைது செய்யப்பட்டதுடன் அவரிடம் விசாரணை மேற்கொள்ளும் போது பல முக்கிய விடயங்கள் வெளியாகியுள்ளன. போதைப்பொருள் கடத்தல் மூலம் கிடைத்த பணத்தினால் அவர் கொள்வனவு செய்த காரொன்று 3 நாட்களுக்கு முன்னர் மாலைதீவில் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறியுள்ளார். வெலேசுதா ஹிமனத்தங் கம்போல விதானலாகே சமந்த குமார விசின் வெலேசுதா எனப்படும் கம்போல விதானகே சம்பந்த குமாரவினால் கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரான துமிந்த சில்வாவிற்கு பண கொடுக்கல் வாங்கல் இடம்பெற்றுள்ளதாக அறிய கிடைத்துள்ளது. அத்துடன் அண்மையில் அதுருகிரிய பிரதேசத்தில் உயிரிழந்த குடுலாலித என்பவரிடம் இருந்து துமிந்த சில்வா பணம் பெற்றுக் கொண்டுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. கம்போல விதானகே சம்பந்தகுமார் எனப்படும் வெலேசுதா மேலும் 2 பேர்களில் செயற்பட்டுள்ளார். அவருடைய மனைவியான கயனி பிரியதர்ஷினியின் வங்கி கணக்குகள் இருப்பில் அதனை பரிசோதனைக்கு உட்படுத்துமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. அத்துடன் துமிந்த சில்வாவின் பெயரில் நிதி நிறுவனங்களில் உள்ள அனைத்து கணக்குகளையும் சோதனைக்கு உட்படுத்துமாறு நீதிமன்றத்திடமிருந்து உத்தரவு பெற்றுக் கொண்டுள்ளோம். அதன்படி வங்கிகள் உள்ளிட்ட 82 நிதி நிறுவனங்களில் கணக்குகளை சோதனைக்குட்படுத்த நாம் எதிர்பார்க்கின்றோம். அத்துடன் வெலேசுதா உள்ளிட்ட மேலும் சிலரின் வெளிநாடுகளில் உள்ள வங்கி கணக்குகளையும் சோதனையிட நாம் தீர்மானித்துள்ளோம்.
துமிந்த சில்வா உள்ளிட்ட தரப்பினர் நாட்டிலிருந்து வெளியேறாத வகையில் 2013ஆம் ஆண்டு ஏப்ரல் 24ஆம் தேதி குடிவரவு குடியகழ்வு கட்டுப்பாட்டாளருக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அந்த உத்தரவின்படி தொடர்ந்தும் செயற்படுமாறும் வெலேசுதா தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்தும் இடம்பெறுவதனால் துமிந்த சில்வா என்ற பெயரில் இல்லாமல் வேறு பெயர்களில் வெளிநாடு செல்ல முற்பட்டால் அது குறித்து உடனடியாக அறிவிக்குமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் உள்ள பிரசித்தி பெற்ற 5 நட்சத்திர ஹோட்டலில் உள்ள ஓரிடத்தில் நிதி கொடுக்கல் வாங்கல் இடம்பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அது குறித்து சிசிடிவி காட்சிகளை பரிசோதிக்கின்றோம். சில வேளை நிதி கணக்குகளை பேணாமல் நபர்கள் மூலம் பணம் கொண்டு செல்லப்பட்டுள்ளது. விசாரணைகளின் போது வெளியாகும் தகவல்களின் அடிப்படையில் குற்றவாளிகளை கைது செய்ததாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறியுள்ளார். போதைப்பொருள் தொடர்பில் எவராவது ஒருவர் பணம் பெற்றுக் கொண்டிருந்தால் அல்லது அவர்களுக்கு அடைக்கலம் வழங்கியிருந்தால் அல்லது அவர்களுக்கு உதவி புரிந்திருந்தால் அவர்கள் போதைப்பொருள் வர்த்தகத்துடன் தொடர்புடையவர்களாகவே கருதப்படுகின்றனர். குற்றவாளிகளிடம் இன்னும் விசாரணை செய்ய ஆரம்பிக்கவில்லை. எனினும் சாட்சி விசாரணைகளை 50% நிறைவு செய்துள்ளோம். கைதாகியுள்ள சர்வதேச போதைப்பொருள் கடத்தல்காரர் என கூறப்படும் வெலேசுதா என்று அழைக்கப்படும் சமந்தகுமாரவை கொலை செய்வதற்கான திட்டம் உள்ளதாக ஜாதிக ஹேல உரிமையை தெரிவிக்கின்றது. கலாநிதி ஓமல்பே சோபித்த தேரர் போலீஸ் மாதிபருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. வெலேசுதாவினால் இந்த நாட்டில் உள்ள அரசியல்வாதிகள் மற்றும் உயர்மட்ட போலீஸ் உத்தியோகத்தர்களின் பெயர் உள்ளிட்ட விவரங்கள் வெளியிடப்படுகின்ற காரணத்தினால் சாட்சியங்களை மூடி மறைக்கும் நோக்கில் அவரை கொலை செய்வதற்கு திட்டம் தீட்டப்படுகின்றமை குறித்து தகவல் கிடைத்துள்ளதாக தேரர் அனுப்பியுள்ள கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அவ்வாறான ஒரு நிலைமை ஏற்படுவதை தவிர்த்துக் கொள்வதற்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு தேரர் மேலும் கேட்டுக் கொண்டுள்ளார். பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் வகையில் 8 முதல் 10% பஸ் கட்டண குறைப்பை மேற்கொள்ள உள்ளதாக உள்ளக போக்குவரத்து அமைச்சர் ரஞ்சித் மத்மபண்டார தெரிவிக்கின்றார். இதன் அடிப்படையில் 9 ரூபாவாக காணப்பட்ட ஆக குறைந்த பஸ் கட்டணம் 8 ரூபாய் வரை குறைக்கப்பட உள்ளது. 8 முதல் 10% பஸ் கட்டண குறைப்பை முன்னெடுக்க நாம் நடவடிக்கை எடுத்துள்ளோம். இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்கள் மற்றும் தனியார் பஸ்களில் இந்த கட்டண குறைப்புகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. எதிர்வரும் 1ஆம் தேதி முதல் இந்த சலுகைகள் வழங்கப்பட உள்ளன. எரிபொருள் விலை குறைப்புடன் முச்சக்கர வண்டி கட்டண குறைப்பை மேற்கொள்வதற்காக கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டுள்ளன. பஸ் உரிமையாளர்களுக்கு அநீதி இழைக்கப்படாத வகையில் நியாயமான முறையில் இந்த கட்டண குறைப்பு முன்னெடுக்கப்பட உள்ளது. அதிவேக வீதியின் பஸ் கட்டணங்களும் எதிர்காலத்தில் குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. මගියට වෙන්න අධිවේගී මාර්ගවලත් බස් කාසු ඉදිරියේදී අඩු කරන්න කටයුතු. மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வகையில் எதிர்வரும் 29ஆம் தேதி வரவு செலவு திட்டத்தை முன்வைப்பதாக நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க தெரிவிக்கின்றார். வடக்கு கொழும்பு 234ஆம் விளையாட்டுக் கழகத்திற்கு அமைச்சர் இன்று விளையாட்டு உபகரணங்களை அன்பளிப்பு செய்தார். இது மிகவும் இலகுவான ஒரு விடயமல்ல. பொருளாதாரம் சீர்குலைந்தே காணப்படுகின்றது. நாளுக்கு நாள் ஊழல் மோசடி சம்பவங்கள் தொடர்பான தகவல்கள் வெளியாகின்றன. அதன் காரணமாக எமது நாடு எந்தளவு கடன்பட்டுள்ளது என்பதை கூற முடியாது. எவ்வாறாயினும் நாம் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளுக்கு அமைவாக எதிர்வரும் 29ஆம் தேதி வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்க உள்ளோம். மக்களின் அனைத்து கோரிக்கைகளையும் உடனடியாக எம்மால் நிறைவேற்ற முடியாது. எனினும் 100 நாட்களில் நிறைவேற்றக்கூடிய அனைத்து விடயங்களையும் உடனடியாக பெற்றுக் கொடுப்போம் என்பதனை மகிழ்ச்சியுடன் நினைவுபடுத்துகின்றேன். வீடமைப்பு மற்றும் சமுர்த்தி அமைச்சின் கீழ் இயங்கும் அனைத்து நிறுவனங்கள் தொடர்பிலும் கணக்காய்வுகளை முன்னெடுக்குமாறு விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் சஜித் பிரேமதாச தெரிவிக்கின்றார். வலஸ்முல்ல பகுதியில் இன்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய பொழுதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இந்த கணக்காய்வுகளின் மூலம் வெளியாகும் தகவல்களின் அடிப்படையில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார். வீடமைப்பு மற்றும் சமுர்த்தி அமைச்சர் சஜித் பிரேமதாசவை வரவேற்கும் வகையில் வலஸ்முல்ல கட்டுவன பிரதேசத்தில் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சந்தானே சந்த வியாபாரයට බිල් ගෙවලා අලුත් අවුරුද්දට ගහන ලිත් ලක්ෂ 5 වෙනුවට கூட்டமைப்பின் தேர்தல் நடவடிக்கைகளுக்கு கட்டணம் செலுத்தி புது வருடத்திற்காக 5 லட்சம் பஞ்சாங்க நாட்காட்டிகளுக்கு பதிலாக ஜனாதிபதி தேர்தலின் போது 50 லட்சம் பஞ்சாங்கங்களை அச்சிட்டுள்ளனர். அனைத்திற்கும் சமுர்த்தி பயனாளிகளின் பணத்தில் 2500 ரூபாய் வழங்குவதாக கூறி முத்திரையின் மூலம் அந்த பணம் வழங்கப்பட்டுள்ளது. சமுர்த்தி திட்டத்தை கடந்த அரசாங்கம் முற்றாக சீரழித்துள்ளது. கடந்த அரசாங்கம் சமுர்த்தி பயனாளிகளிடமிருந்து திரட்டிய பணத்தை எமது ஆட்சியின் கீழ் திரைசேரியிலிருந்து செலுத்துவோம் என்பதனை இந்த சந்தர்ப்பத்தில் மிக மகிழ்ச்சியுடன் கூறிக்கொள்கின்றேன். தற்போது நாம் முன்னெடுத்துள்ள கணக்காய்வு
வழக்காய்வின் மூலம் குற்றம் இழைத்தமை உறுதி செய்யப்படுமாயின் சமுர்தி பயனாளிகளின் பணத்தை திருடிய அரசியல்வாதிகளை நிச்சயமாக சட்டத்தின் முன் நிறுத்துவோம் என்பதனை இந்த சந்தர்ப்பத்தில் குறிப்பிடுகின்றேன். අනිවාර්යෙන්ම නියත වශයෙන්ම නීතිය හමුවට උසාවිය හමුවට අපි ගෙනෙනවයි කියලා. சிரேஷ்ட ஊடகவியலாளர் தர்மஸ்ரீ பண்டார ஏக்கநாயக்க ஜனாதிபதி ஊடக பணிப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று பிற்பகல் இதற்கான நியமன கடிதத்தை கையளித்துள்ளார். இப்பாக்கமுவ மத்திய கல்லூரியின் பழைய மாணவரான தர்மஸ்ரீ பண்டார ஏக்கநாயக்க ஊடகத்துறையில் 2 தசாப்தங்களுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள சிரேஷ்ட ஊடகவியலாளர் ஆவார். உயர் பாதுகாப்பு வலயமாக அறிவிக்கப்பட்டிருந்த யாழ்ப்பாணம் பலாலி ராஜராஜேஸ்வரி அம்பாள் ஆலயத்தில் 10 வருடங்களின் பின்னர் நேற்று பூஜை நடைபெற்றது. மகளிர் விவகார பிரதி அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரனின் வேண்டுகோளுக்கமைய உயர் பாதுகாப்பு வலயத்துக்குள் செல்வதற்கான அனுமதி பாதுகாப்பு தரப்பினரால் வழங்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. உயர் பாதுகாப்பு வலயங்களால் மக்கள் வாழ்விடத்தை இழந்து நிற்கதியான போது குறித்த பகுதிகளில் இருந்த வணக்க ஸ்தலங்களில் இடம்பெற்று வந்த பூஜைகளும் நிறுத்தப்பட்டன. பலாலியில் உயர் பாதுகாப்பு வலயத்தில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க ராஜராஜேஸ்வரி அம்பாள் ஆலயம் இன்று இவ்வாறு காட்சியளிக்கின்றது. உயர் பாதுகாப்பு வலயமாக பிரகடனப்படுத்தப்பட்ட இந்த ஆலயத்திற்கு மகளிர் விவகார பிரதி அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் பிரதேச மக்கள் சகிதம் நேற்று விஜயம் செய்தார். பிரதி அமைச்சர் உள்ளிட்ட பிரதேச மக்கள் 10 ஆண்டுகளின் பின்னர் இந்த ஆலயத்தில் பூஜைகளை நடாத்தி வழிபாடுகளில் ஈடுபட்டனர். 2002ஆம் ஆண்டு மே மாதம் 26ஆம் தேதி முதல் 2005ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் வரை இந்த ஆலயத்திற்கு செல்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருந்த போதிலும் அதன் பின்னர் அதற்கான அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. அதன் பின்னர் இந்த ஆலயத்திற்கு சென்று வழிபாடுகளை மேற்கொள்வதற்கு பொதுமக்கள் முயற்சிகளை மேற்கொண்ட போதும் அது பலனளிக்கவில்லை. கணவனார் என்னை 2002ஆம் ஆண்டு அந்த கோயிலுக்கு கேட்டவுடன் கூட்டிக் கொண்டு போனார். அதே போல் இந்த அம்மனை பார்ப்பதற்கு எனக்கு அனுமதி எடுத்து தரும்படி 2011ஆம் ஆண்டு இதற்கு நான் முயற்சித்த போது எனது முயற்சி தடை செய்யப்பட்டுள்ளது. உங்களுக்கு எந்த முறையும் அனுமதிக்கலாம், இதுக்கு எதுவித தடையும் இல்லை, நீங்கள் கோயிலுக்கு சென்று வரலாம் என்று நான் கேட்டதற்கு நாங்கள் அவர்கள் கோவிலுக்கு அனுமதித்து நாங்கள் இன்று வந்து இந்த கோவிலை பார்த்திருக்கின்றோம். ஆனால் இந்த கோவில் 25 வருட காலமாக இவர்களின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்றது. இந்த கோவில்கள் பூட்டி வைப்பதற்கான காரணம் என்ன? முன்னைய அரசாங்கத்தின் காலத்தில் பூட்டி வைத்திருக்கின்றது. இந்த கோவில்களுக்கு விளக்கு வைக்காது, பள்ளிகளை திறக்க விடாது, சேர்ச்சுகளை திறக்க விடாது. முன்னே நாள் அரசாங்கம் செய்த அட்டூழியம் வெகு விரைவில் வெளிவந்து விட்டது. இன்று எனக்கு பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கிறது. இன்று போல் இனிமேலும் நாங்கள் இந்த இடத்துக்கு வளமை போல் வந்து சேர ராஜராஜேஸ்வரி அம்மன் தான் துணை தர வேண்டும் என்பது. ஐக்கிய நாடுகளின் அகதிகளுக்கான ஸ்தாபனத்தின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி கோரம் அப்பாஸ் முல்லைத்தீவுக்கு இன்று விஜயம் செய்தார். ஐக்கிய நாடுகளின் அகதிகளுக்கான ஸ்தாபனத்தின் ஏற்பாட்டில் முல்லைத்தீவு மாவட்ட மீனவர்களுக்கான கடற்றொழில் உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வு இன்று காலை இடம்பெற்றது. முல்லைத்தீவு மாவட்ட கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சம்மாச கட்டடத்தில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் ஐக்கிய நாடுகளின் அகதிகளுக்கான ஸ்தாபனத்தின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி குலாம் அப்பாஸ், மாவட்ட அரசாங்க அதிபர் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள வேலையற்ற பட்டதாரிகள் கிண்ணியாவில் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரசாங்கத்தின் 100 நாள் வேலை திட்டத்துக்குள் தங்களை உள்வாங்கி உடனடியாக நியமனம் வழங்குமாறு கோரி வேலையற்ற பட்டதாரிகள் கிண்ணியா நகரசபையிலிருந்து கிண்ணியா பிரதேச செயலகத்துக்கு ஊர்வலமாக சென்றனர். பின்னர் தமது கோரிக்கைகள் அடங்கிய மகஜர் ஒன்றினை பிரதேச செயலாளரிடம் பட்டதாரிகள் வழங்கியதுடன் பிரதேச செயலகத்துக்கு முன்பாக வேலையற்ற பட்டதாரிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். திருகோணமலை மாவட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட வேலை திட்டங்கள் காணப்பட்ட போதிலும் எங்களுக்கு வேலையில்லா நிலைமையே காணப்படுகின்றது. போட்டி பரீட்சை அடிப்படையில் வேலைகள் வழங்கப்படுகின்ற போதிலும் ஏனைய வேலைகள் இருக்கின்றவர்கள் இந்த போட்டி பரீட்சையில் உள்வாங்கி எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலைகளை அவங்க தட்டி பறிக்கின்றார்கள். வேலையில் அந்த பட்டதாரிகளில் திருமணம் முடிக்காதவர்களை விட முடித்தவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். சொல்லப்போனால் 40 வயதை தாண்டியவர்கள் 2-3 குழந்தைகளை வைத்து குடும்பம் நடத்தக்கூடிய ஒரு ஃபேமிலி மேனாக இருந்து கொண்டு இருக்கார். 2011ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை நாங்கள் வேலையற்ற பட்டதாரிகளாக இருந்து கொண்டு இருக்கோம். எனவே இதற்குரிய நடவடிக்கைகளை அரசானது வருகின்ற பட்ஜெட்டிற்குள்
எங்கள் 100 நாள் வேலை திட்டத்துக்குள் எங்களை சேர்த்து எங்களுக்குரிய வாழ்க்கையை ஆதாரப்படுத்துமாறு மிக தாழ்வுடன் கேட்டுக்கொள்ளும். இதனையடுத்து சம்பவ இடத்துக்கு வருகை தந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் MA மஹ்ரூஃபினால் அளிக்கப்பட்ட வாக்குறுதியை அடுத்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். பிரதம நீதியரசர் மொஹான் பீரிஸ் தொடர்பில் உடனடி தீர்மானம் ஒன்றை மேற்கொள்ள வேண்டும் என்ற தீர்மானம் தேசிய நிறைவேற்று சபையில் எட்டப்பட்டுள்ளது. இன்று சபை கூடிய போதே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. தேசிய நிறைவேற்று சபையின் மற்றொரு கலந்துரையாடல் இன்று நடைபெற்றது. இதன் போது பிரதம நீதியரசர் விவகாரம் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டது. குறிப்பாக தற்போது அரச துரோக சதி திட்டம் தொடர்பான விசாரணைகள் இடம்பெறுகின்றன. அதன் போது பிரதம நீதியரசரின் வாக்குமூலமும் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளது. அவ்வாறான ஒருவரை தொடர்ந்தும் பிரதம நீதியரசராக வைத்துக் கொண்டிருப்பதில் பிரச்சினை உள்ளது. அதன் காரணமாக உயர் நீதிமன்றத்தில் பிரதம நீதியரசர் மற்றும் அவரின் செயற்பாடுகள் தொடர்பில் விரைவில் தீர்மானம் ஒன்றுக்கு செல்ல வேண்டும் என்ற நிலைப்பாட்டை தேசிய நிறைவேற்று சபை எட்டியுள்ளது. ඉක්මන් තීන්දුව තීරණවලට ආයුතුයි කියන ස්ථාවරයකට අද ජාතික විධායක සභාව පැමුණා. இதேவேளை இன்று நடைபெற்ற 2 ஊடக சந்திப்புகளிலும் பிரதம நீதியரசர் தொடர்பில் கருத்து தெரிவிக்கப்பட்டது. අපි බලාගෙන හිටියා මේ අධිකරණයේ ස්වාධීනත්වයේ ආරම්භ කිරීම සඳහා நீதிமன்றத்தின் சுயாதீன தன்மைக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் சட்டவிரோதமாக பிரதம நீதியரசர் பதவியில் இருக்கும் மொஹான் பீரிஸ் அந்த பதவியில் இருந்து விலகிக் கொள்வார் என நாம் எதிர்பார்க்கின்றோம். நாம் அறிந்த வகையில் அவர் அந்த பதவியில் இருந்து விலகி செல்லும் விருப்பத்தில் இருந்துள்ளார். எனினும் இதுவரை அது இடம்பெறவில்லை. அதன் காரணமாக சட்டத்தரணிகள் அமைப்புகள் கலந்துரையாடி தீர்மானம் ஒன்றுக்கு வந்துள்ளோம். நாளை முதல் காலை 8:30 மணிக்கு புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் ஒன்று கூடுமாறு மக்களுக்கு கூறுகின்றோம். அதற்கு 2 காரணங்கள் உள்ளன. நீதிமன்ற சுயாதீனத்தின் முக்கிய பங்கான பிரதம நீதியரசர் பதவி விலக வேண்டும் என்பது அதில் முக்கியமாகும். அத்துடன் நாளையாகும் போது அவர் அந்த பதவியில் இருந்து நீங்காவிட்டால் அது குறித்து உச்சகட்ட நடவடிக்கை எடுக்குமாறு அரசாங்கத்துக்கு கூறுகின்றோம். අපි රජයට බල කිරීමක් කරනවා ඒ පිළිබඳව උපරිම පියවර ගන්න කියලා. යහපත් ආණ්ඩුකරණය නැත්නම් අපි යහපාලනය කියලා කියන දේ நல்லாட்சியை உருவாக்க வேண்டுமாயின், ஜனநாயகத்தை மீண்டும் நிலைநாட்ட வேண்டுமாயின் பழைய ராஜபக்ச படையணியின் ஜனாதிபதியை மாத்திரம் நீக்கி பலனில்லை, முன்னாள் படையணியையும் நீக்க வேண்டும். අයින් කරලා විතරක් හරියන්නේ නැහැ. මේ මුළු රෙජිමයම විසිරුවා හැරියට. අපි දන්නවා පහුගිය ආණ්ඩු කාලේ கடந்த அரசாங்கம் பிரதம நீதியரசர் ஷிராணி பண்டாரநாயக்கவை விரட்டியது. அவர் வழங்கிய தீர்ப்பொன்றின் காரணமாக அவரை பாராளுமன்றத்தின் 3 அதிகாரத்தை பயன்படுத்தி பதவி நீக்கினர். அத்துடன் புதிய பிரதம நீதியரசருக்கு சர்வதேச நீதிமன்ற சட்ட விதிமுறைகளுக்கு அமைவாக பதவி வழங்கப்படவில்லை. அதனை நிராகரித்து செயற்பட்டனர். அதன் காரணமாக தற்போதும் உத்தியோகபூர்வமாக ஷிராணி பண்டாரநாயக்கவை பிரதம நீதியரசராக உள்ளார். ஜனாதிபதியினால் மொஹான் பீரிஸ் நியமிக்கப்பட்டார். அதற்கு முன்னர் அவர் ஜனாதிபதியின் சட்ட ஆலோசகராக இருந்தார். ஜனாதிபதி தேர்தலின் போது அதிகாலை வேளையில் ஜனாதிபதியுடன் இருந்துள்ளார். அன்று இரவு சதித்திட்ட முயற்சி இடம்பெற்றுள்ளதாக நாட்டில் கூறப்படுகின்றது. அவ்வேளையில் அவர் இருந்துள்ளார். எனவே நீங்களே ராஜினாமா செய்தால் கௌரவமாக செல்லலாம். அவ்வாறு செய்தால் உங்களுக்கும் சிறந்தது, எமக்கும் சிறந்தது, நாட்டிற்கும் சிறந்தது. சிங்கப்பூர் ஸ்ரீ செண்பக விநாயகர் கோயில் மகா கும்பாபிஷேக பெருவிழா அண்மையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. வரலாற்று சிறப்புமிக்க இந்த ஆலயத்தின் கும்பாபிஷேக பெருவிழாவின் கௌரவ விருந்தினராக பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜே ஸ்ரீரங்கா கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம். சுமார் 200 வருடங்கள் பழமை வாய்ந்த சிங்கப்பூர் ஸ்ரீ செண்பக விநாயகர் ஆலயம் அந்த நாட்டில் உள்ள புராதன வழிபாட்டு தலமாக விளங்குகிறது. இலங்கையிலிருந்து சிங்கப்பூருக்கு சென்ற இலங்கையர்களால் இந்த ஆலயம் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது. அத்துடன் இந்த ஆலயம் சிங்கப்பூரில் உள்ள சிலோனிஸ் வீதியில் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக பெருவிழா அண்மையில் வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஸ்ரீ செண்பக விநாயகர் ஆலயத்தை வரலாற்று சின்னமாக பிரகடனப்படுத்திய சிங்கப்பூரின் முன்னாள் பிரதமர் ESNகோ கும்பாபிஷேக பெருவிழாவிற்கு மேள வாத்தியம் முழங்க அழைத்து வரப்பட்டார். இந்த கும்பாபிஷேக நிகழ்வின் பிரதம விருந்தினராக சிங்கப்பூரின் சட்டத்துறை மற்றும் வெளிவிவகார அமைச்சர் K சண்முகம் கலந்து கொண்டிருந்தார். விசேட அழைப்பின் பேரில் கௌரவ விருந்தினராக பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜே ஸ்ரீரங்காவும் இந்த கும்பாபிஷேக பெருவிழாவில் கலந்து சிறப்பித்தார். அத்துடன் சிங்கப்பூரின் முன்னாள் குடியரசுத் தலைவர் SR நாதன் மற்றும் இந்த ஆலயத்தின் அறங்காவலரும் இந்திய சிங்கப்பூர் வர்த்தக சங்கத்தின் தலைவருமான கொலாநிதி தேவேந்திராவும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். புகழ்பூத்த சிவாச்சாரிய பெருமக்களால் நடத்தப்பட்ட இந்த கும்பாபிஷேக பெருவிழாவில் உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்து வருகை தந்திருந்த பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டனர். யாகசாலை பூஜைகளை தொடர்ந்து பிரதான கும்பங்களின் வீதி பிரதட்சணம் இடம்பெற்றது. அங்கே அவர்கள்
கிரியைகளை தொடங்க. அதனை அடுத்து ராஜகோபுரம் முதலான தூபிகளுக்கும் ஸ்ரீ செண்பக விநாயகர் உள்ளிட்ட பரிவார மூர்த்திகளுக்கும் விசேட பூஜைகள் நடைபெற்றதை அடுத்து மகா கும்பாபிஷேக பெருவிழா இனிதே நடைபெற்றது. கும்பாபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது இதன்போது நல்லையாதீன குருமுதல்வர் ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர பரமாச்சாரிய சுவாமிகள் ஆசியுரை வழங்கினார். ஒன்று கோடி இருந்து இன்றைக்கு மகா கும்பாபிஷேகம் என்கின்ற பெரும் சாந்தி விழாவை நிறைவாக கண்டு கொண்டிருக்கின்ற இந்த காட்சி எல்லோருடைய மனதையும் ஒருமுகப்படுத்தி இருப்பதை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கின்றது. கும்பாபிஷேகத்தை தொடர்ந்து சிங்கப்பூர் ஸ்ரீ செண்பக விநாயகர் ஆலயத்தில் தொடர்ந்து மண்டலாபிஷேக பூஜைகள் நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். இந்த நிகழ்வின் கௌரவ விருந்தினரான பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் பார்லிமெண்ட் உறுப்பினருமான ஜே ஸ்ரீரங்கா உள்ளிட்ட பிரமுகர்களினால் இந்த ஆலயத்தின் மண்டபமும் இதன்போது திரை நீக்கம் செய்யப்பட்டது. இனி வெளிநாட்டுச் செய்தி. விபத்துக்குள்ளான ஆயிஷா விமானத்தின் மீட்பு பணிகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன. ராடார் திரையிலிருந்து காணாமற் போய் கடந்த மாதம் 28ஆம் தேதி விபத்துக்குள்ளான ஆயிஷா விமானத்தின் தேடுதல் பணிகள் சுமார் 30 நாட்களாக இடம்பெற்றன. இந்த நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவென்று தெரியாத நிலையில் தமது மீட்புக் குழுவை மீள பெற்றுக் கொள்வதாக மீட்புக் குழு அதிகாரியொருவர் குறிப்பிட்டுள்ளார். ராணுவ உயர் பீடத்திடமிருந்து கிடைக்கப்பெற்ற கட்டளையை அடுத்தே தமது குழுவை மீளப் பெறுவதாக அவர் கூறியுள்ளார். இந்தோனேஷியாவின் சுரபயாவிலிருந்து சிங்கப்பூருக்கு பயணித்த விமானமே இவ்வாறு விபத்துக்குள்ளானதுடன் அதில் சென்ற 162 பேரும் உயிரிழந்தனர். இதுவரை 70 சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதுடன் அடையாளம் காண்பதற்காக அவை சுரபயா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. தாம் முடிந்த மட்டில் தேடுதல் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டதாக தெரிவித்த மீட்புக் குழு அதிகாரியொருவர் உயிரிழந்தவர்களது குடும்பத்தவர்களிடம் மன்னிப்பு கோருவதாகவும் தெரிவித்துள்ளார். கடந்த 2 நாட்கள் சுழியோடிகள் கடலுக்கு அடியில் சென்று தேடுதலில் ஈடுபட்ட போதிலும் வேறெந்த ஒரு சடலங்களையும் கண்டுபிடிக்க முடியாமல் போனதாக அவர் கூறியுள்ளார். ஆயிஷா விமானம் விபத்துக்குள்ளானமைக்கான காரணத்தை விசாரணையாளர்களால் இதுவரை கண்டுபிடிக்க முடியாதுள்ளது. ஆண்டு நவம்பர் மாதம் 9ஆம் தேதி வெலிக்கடை சிறைச்சாலையில் கைதிகள் கொலை செய்யப்பட்டமை குறித்து அங்குள்ள சிறை கைதியொருவர் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார். எந்தவொரு நீதிமன்றத்திலோ அல்லது ஆணைக்குழு முன்னிலையிலோ தான் சாட்சியம் அளிக்க தயார் என அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். இந்த கொலை குறித்து உடனடி விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ඕනෙම කොමිසමකට මම මගේ ඇසින් දුටු සාක්ෂිය මම ඉදිරිපත් කරන්න කැමතියි. මොකද එදා ඒ සිදුවීමේදී எந்த ஒரு ஆணைக்குழுவுக்கு முன்பாக என் கண்களில் கண்ட சாட்சியை வெளியிட தயாராக இருக்கிறேன். நான் கண்ட விடயம் இரவு 12 மணிக்கு பிறகு ராணுவம் வருகை தந்தது. அதற்கு முதல் பிற்பகல் 1 மணி அளவில் வந்து கைதிகளை தூண்டிவிட்டு சிறை கைதிகளை தாக்கி மூடப்பட்டிருந்த சிறை கூடங்களை நோக்கி கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொண்டனர். அந்த சந்தர்ப்பத்தில் கைதிகள் மயங்கி விழுந்தனர். அந்த பாதுகாப்பு தரப்பினர் சிறைச்சாலையின் முன்னால் உள்ள நுழைவாயிலை உடைத்துக் கொண்டே வெளியில் சென்றனர். ஆனால் அவர்கள் எவ்வித அனுமதியுமின்றி சிறைச்சாலை அதிகாரிகள் தடுத்த போதும் அதனையும் பொருட்படுத்தாது துப்பாக்கிகளுடன் உள்ளே நுழைந்தனர். முன் நுழைவாயிலை உடைத்துக் கொண்டு கைதிகள் வெளியே வருவார்கள் என்று அவர்கள் எதிர்பார்த்தனர். அவர்கள் வெளியே சென்று உள்ளே இருந்து சிறை கைதிகளை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தினர். கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொண்டனர். அந்த சந்தர்ப்பத்தில் 2 கைதிகள் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி காயங்களுக்குட்பட்டனர். அந்த சந்தர்ப்பத்தில் தூண்டிவிடப்பட்ட கைதிகள் சிறையில் உள்ள துப்பாக்கிகளை கையில் எடுத்தனர். காயமடைந்த 2 கைதிகளில் ஒருவர் கவலைக்கிடமான நிலையில் காணப்பட்டார். இறக்கும் தருவாயில் காணப்பட்டார். அந்த சந்தர்ப்பத்தில் முச்சக்கர வண்டி மாத்திரமே காணப்பட்டது. அதில் காயமடைந்த கைதியை ஏற்றிக்கொண்டு வெளியே கொண்டு சென்றனர். ஆனால் அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் துப்பாக்கியை எடுத்துச் செல்லவில்லை. ஆனால் அவர்கள் மீது வெளியே இருந்த பாதுகாப்பு தரப்பினர் துப்பாக்கிச்சூடு நடத்துவார்கள் என அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. வெளியே சென்ற அனைவரும் அழிந்து போகும் வகையிலும் முச்சக்கர வண்டி முற்றாக சேதமடையும் வகையிலும் பாதுகாப்பு தரப்பினர் துப்பாக்கி பிரயோகம் நடத்தினர். அந்த சந்தர்ப்பத்தில் சிறைச்சாலை அதிகாரியாக குடா பண்டார என்பவர் இருந்தார். அவர் அந்த சந்தர்ப்பத்திலும் அவர் கைதிகளை கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார். அந்த அதிகாரி இருந்த இடத்தில் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த லிஸ்ட் என்ற கைதி இருந்தார். அந்த சந்தர்ப்பத்தில் வருகை தந்த ராணுவத்தின் துப்பாக்கி பிரயோகத்துக்கு இலக்காகி அவரும் உயிரிழந்தார். அதற்கு பிறகு மத்திய செயற்குழு உறுப்பினர் ஒருவர் மஞ்சள் நிற டி ஷர்ட் அணிந்தவாறு சிவில் உடையில் வருகை தந்தார். அவர் வசமிருந்த பட்டியலின் அடிப்படையில் கைதிகளை தெரிவு செய்து அவர்களுக்கு துப்பாக்கி பிரயோகம் செய்தனர். துஷார என்ற சிறை கைதி எனக்கு அருகில் இருந்தார். இந்த சம்பவத்தை என் கண்களில் கண்டேன். அந்த இடத்திற்கு வந்த அதிகாரியோடு ராணுவத்தினரும் வந்து அவருக்கு மனச்சாட்சியின்றி தாக்குதலை மேற்கொண்டனர். அதற்கு அவர்
அவர்களே என்னை கொலை செய்ய வேண்டாம் என கூறினார். அதற்கு பிறகு அவரை இழுத்து சென்று துப்பாக்கிச்சூடு நடத்தி கொலை செய்தனர். அதேபோன்று அமில என்ற கைதியையும் எம் கண் முன்னாலேயே கொண்டு சென்று கொலை செய்தனர். இந்த 2 கொலைகளும் இடம்பெறும் போது என் கண்களில் கண்ட சாட்சியாக கூறுகிறேன். அந்த சந்தர்ப்பத்தில் அந்த இடத்தில் சிறைச்சாலை ஆணையாளர் கொடிப்பிலி இருந்தார். அவருக்கு முன்னாலேயே அவர்கள் இருவரும் கொலை செய்யப்பட்டனர். சடலங்களை எடுத்து பார்க்கலாம். அவர்களை சுவரில் சாய்த்து வைத்தே வெடி வைத்துள்ளனர். எனவே எந்த ஆணைக்குழுவுக்கு முன்பாகவோ அல்லது நீதிமன்றத்திலோ சாட்சி கூறுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் டுநைட் செய்தி 10:45க்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.